بسم الله الرحمن الرحيم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் நஸீஹத்தி லிதுல்லாபில் இல்ம், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எனது உபதேசங்கள் என்று அல்லாமா சமாஹத்து ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு செய்த உபதேசங்கள் பிற்காலத்திலே ஒரு ரிசாலாவாக, ஒரு தொகுப்பாக அது தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு 14 வகையான உபதேசங்களை என்ன செய்கின்றார்கள். ஷேக் முக்பில் யார் அப்படின்னா, யமன் தேசத்தை சார்ந்த மிகப்பெரிய அறிஞர் ரஹிமஹுல்லா, மரணமடைந்து விட்டார்கள். யமன் தேசத்தில் தம்மாஜ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த தம்மாஜ் என்ற பகுதியில் மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலை நிறுவி யமன் தேசத்து மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். ஷேக் முக்பில் இப்னு அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்கள், ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக பிரசித்தி பெற்ற மார்க்க அறிஞராக திகழ்ந்தார்கள். அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தம்மாஜ் என்ற யமன் தேசத்திலே தம்மாஜ் என்ற அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசலும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 3 வருடங்களுக்கு முன்பாக ஷியாக்களினால் அது தகர்க்கப்பட்டது என்பதையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவங்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு 14 உபதேசங்களை என்ன செய்கின்றார்கள். அதுதான் பின்னாளில் ரிசாலாவாக ஒரு தொகுப்பாக வெளியிடப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய
சகோதரர்களே, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்கள் 3 நிலைகளை அடைகின்றார்கள். எத்தனை நிலைகளை அடைகின்றார்கள்? 3 நிலைகளை அடைகின்றார்கள். அது வரலன்னா விட்டுருங்க, கட் பண்ணி விட்டுருங்க, ஓகே, ஆஃப் பண்ணிருங்க. 3 நிலைகளை என்ன செய்கின்றார்கள்? அடைகிறார்கள். முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லை, தேவையான அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன். எப்படி? பரவாயில்லை, தேவையான அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன். இது முதல் நிலை. நீங்களாம் எப்படி? பரவாயில்லை, தேவையான அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறீங்களா? எந்த நிலையில் இருக்கிறீங்க? சரி, இன்னும் 3 நிலைகள் சொல்லிக்கிட்டு அப்புறமா கேட்குறேன். ஆனால் பரவாயில்லை, தேவையான அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று ஒருவர் கருதி அதோடு தன்னுடைய கல்வி தேடலை நிறுத்தினால் அதுவே ஃபித்னா. இந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் அவர்கள் படிக்கவில்லை. பரவாயில்லை, தேவையான அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் என்ற மனோநிலையில் யார் இருக்கிறார்களோ இதுதான் ஃபித்னாவின் வாசல். அவர்கள் எதையுமே படிக்கவில்லை. இது முதலாவது நிலை. இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா, நான் இன்னும் அதிகம் படிக்க வேண்டும். ஒரு மாணவன் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும்போது முதல் நிலை அடைகிறான். பரவாயில்ல, தேவையான அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறேன். இது முதல் நிலை. இரண்டாவது நிலையை எப்போது அடைவான் அப்படின்னா, தொடர்ந்து படிக்கக்கூடியவர்கள் என்ன நிலையை அடைவார்கள் அப்படின்னா, நான் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையை அடைவார்கள். மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா, இந்த கல்வி தேடலில் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவங்க மூன்றாவது ஒரு நிலையை அடைவார்கள். அது என்னன்னா, நான் எதுவும் படிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவார்கள். சொல்றாங்க, இதுதான் அறிவு தேடலின் சரியான பாதை. அறிவு தேடலின் சரியான பாதை. அதிகம் படித்தவர்கள், நிறைய கற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக படிப்பதற்கு முன்வர வேண்டும். ஏன்னா, ஒரு மனிதன், ஒரு சாதாரண பாமரன் இருக்கிறான்னு வைங்களேன், பாமரனின் மூலமாக ஏற்படுகின்ற ஃபித்னா அது அவனோடு மட்டும் நின்றுவிடும். ஆனால் அதிகம் படித்தவர்களினால் ஏற்படக்கூடிய ஃபித்னா இருக்கு பாருங்க, குழப்பம் இருக்கு பாருங்க, அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஏன்னா, படித்தவர்களால் ஏற்படுகின்ற ஃபித்னா என்பது அவர்களோடு மட்டும் நின்று விடாது, அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் என்ன செய்யும்? பாதிக்கும். அதனால தான் நான் எதையுமே படிக்கவில்லை, இன்னும் நான் அதிகமாக படிக்க வேண்டும். இதுதான் அறிவு தேடலின் சரியான பாதை. சரியா? அப்ப நாம எந்த நிலையில் இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? மூன்றாவது நிலையில் இருக்கிறோம். எதையுமே நம்ம படிக்கல. சரியா? நாம இத்தனை வாரங்கள், இத்தனை வருடங்கள் தாவா நிலையத்தோடு தொடர்பில் இருக்கிறோம். பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க, நம்ம படிச்சது என்ன அப்படின்னு. ஒண்ணுமே இருக்காது. நம்ம படிச்சது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. அப்ப நான் எதுவும் படிக்கவில்லை, இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற மனோநிலையில் இருப்பவர்கள் தான் சரியான நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களால் தான் ஃபித்னாக்கள் ஏற்படாது. நான் எதையும் படிக்கவில்லை, இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களால் தான் ஃபித்னாக்கள் ஏற்படாது. ஜாமி பயானுல் இல்ம் வ ஃபதுலுஹு, அபு உமர் யூசுப் இப்னு அப்துல் பிர் ரஹிமஹுல்லாஹ், இவர் தன்னுடைய நூல்ல சொல்றாங்க, ஜாமி பயானுல் இல்ம் வ ஃபதுலுஹு, அதாவது கல்வியாளர்களின் சிறப்பும் அந்த கல்வியோடு தொடர்புடைய அந்த புத்தகத்தில் சொல்றாங்க, அறிவுள்ளவர்கள் தான் அதிகம் படிக்க வேண்டும். காரணம், தவறு அவர்களிடமிருந்து தான் வெளிப்படும். அதனால தான் தமிழ்ல சொல்லுவாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார். ஆனா அறிவாளிக்குத்தான் அதிகமான வாசிப்பும் சுய பரிசோதனையும் அதிகமாக தேவைப்படுகிறது. நாம சொன்ன மாதிரி தவறுகளுடைய தாக்கம்
ஒரு சாமானியன் தவறு செய்தால் அதன் பாதிப்பு சிறிய அளவில் இருக்கும். ஆனால் ஒரு அறிவாளி அல்லது அதிகாரமுடையவன், செல்வாக்கு மிக்கவன் தவறு செய்தால், அவன் தவறான ஒரு முடிவை எடுத்தால் அதனுடைய பாதிப்பு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும். அறியாமை என்னும் இந்த அகந்தை, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற இந்த எண்ணம் வரும்போதுதான் ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே தேக்கம் ஏற்படுகிறது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றதோ அவனுடைய சிந்தனையிலே தேக்கம் ஏற்படும். மேலும் மேலும் படிக்கும் போதுதான் நாம் அறிந்தது, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது கடல் அளவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன செய்வான், வருவான். கற்றவனை பொறுத்த மட்டில் அவனிடத்திலே தவறுகள் ஏற்படும் போது அதை எப்படியாவது முட்டு கொடுத்து சரி காண வேண்டும் என்று விவாதம் செய்வான். கற்றவர்களிடத்தில் ஒரு தவறு ஏற்படும் போது அதை எப்படியாவது நாம் நிரூபிக்க வேண்டும், சரி காண வேண்டும் என்று என்ன செய்வான், அவன் விவாதம் செய்வான், தர்க்கம் செய்வான். சரியான முறையில் மார்க்கத்தை கற்றவனை பொறுத்த மட்டில் அவன் என்ன செய்வான், அந்த தவறை ஒப்புக்கொள்ளுவான், ஏற்றுக்கொள்ளுவான். புரியுதா இல்லையா? அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப வாசிப்பு என்பது நம்ம நிறைய வாசிக்கணும். நான் எப்போது நம்முடைய உரைகளில் நிறைய நாம சொல்றது, நிறைய நாம என்ன செய்யணும், வாசிக்கணும். இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் வந்துவிட்ட இந்த காலத்தில் வாசிப்பு தன்மை என்பது மிக மிக குறைந்து விட்டது. ஏன்னா சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திருமிதி, நசாயி, தாரமி, தாரகுத்னி, மிஷ்காத்துல் மசாபிஹ், ரியாது சாலிஹின், இப்படி எத்தனை, புலூகுல் மராம், எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. அதுபோன்று அரபிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள், நூற்றுக்கணக்கான நூல்கள் ஒரு காலகட்டத்தில், அதாவது புத்தகங்களுக்கு பஞ்சமாக இருந்தது. புத்தகங்களுக்கு சரியான கொள்கையை எழுதக்கூடிய, கொள்கையை பயிற்றுவிக்கக்கூடிய புத்தகங்கள் எங்காவது கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்கி தவித்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நூல்கள் அரபிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாசிப்பதற்கு யாரும் இல்லை. நிறைய வெளியீட்டாளர்கள் இந்த முறை சிறிய விடுமுறையில் செல்லும் போது சில வெளியீட்டாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வெளியீட்டாளர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. பப்ளிகேஷன் நடத்துறவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க. என்ன கவலைப்படுறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை மொழிபெயர்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், அச்சடிக்கின்றோம். ஆனால் அதை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் தேக்கமடைந்து, புத்தகங்கள் ரொம்ப நாள் தேக்கம் அடைஞ்சிட்டு அப்படின்னா பூப்படிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதை கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அந்த பேப்பர்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்ட ஆரம்பித்து விடும். அதுக்கு பிறகு யாரும் அதை வாங்க மாட்டாங்க. இப்படி வாசிப்பு தன்மை என்பது மக்களிடத்தில் ரொம்ப குறைந்து வருவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த வாசிப்பு தன்மை என்பது நமது அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல, நாம் தவறிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வும் பணிவையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு. வாசிப்பு தன்மை என்பது அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமான ஒன்று அல்ல, நாம் தவறிவிடக்கூடாது, அதுபோன்று அந்த எச்சரிக்கை உணர்வு, நாம் தவறிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வையும் பணிவையும் நம்மில் அது என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்றைக்கு நிறைய, அதாவது தாயிகள் உட்பட அவங்களுடைய வாசிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜும்மா பயானுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு பயானுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வாசிப்பாங்க. அதோடு அந்த வாசிப்புத்தன்மை சுருங்கி விட்டது. வாசிப்புத்தன்மை அந்த அளவு. இன்னும் சொல்ல போனால் பல ஜும்மா பயான்கள் எல்லாம் ஊரில் சும்மா பயான்களாக இருக்கு. கரண்ட் நியூஸ் பேசுகிறோம் என்ன செய்யறது, பத்திரிகையில் உள்ள அந்த ஹாட் டாபிக், அந்த வாரத்தில் எது பரபரப்பான செய்தியாக பேசப்படுதோ அந்த செய்தியை எடுத்துக்கிறது, அதுக்கு தோதுவான 2-3 வசனங்களை எடுக்கிறது, அதை வச்சு ஒரு ஜும்மா பயான் பண்ணுறது. மக்களெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒரு அரை மணி நேரம் ஜும்ஆவுடைய தினத்திலே ஒரு அரை மணி நேரம் கிடைக்கின்றது என்றால் அது எவ்வளவு பெரிய பொன்னான வாய்ப்பு. யாரும் எந்திரிச்சு போக முடியாது, அப்படியே உட்காருவாங்க. அப்ப அந்த பொன்னான வாய்ப்பை சரியான முறையில்
அழைப்பாளர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஜும்ஆவுடைய உரையை அகீதாவை பேசுகின்ற இடமாக, ஃபிக்ஹை பேசுகின்ற இடமாக, மக்களுக்கு எது தேவையோ, அடிப்படையான கல்வியாக எது தேவையோ அதை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக அந்த ஜும்ஆவை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு அந்த இடங்கள் ரொம்ப வெறுமையாக இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கல்வி தேடக்கூடிய ஒருவனுடைய நிலை என்ன அப்படின்னா, அவன் கடலிலே நடந்து செல்வதை போன்று. கடல்ல ஒரு காலை எடுத்து வைக்கும்போது தரை தட்டும், அடுத்த காலை எடுத்து வைக்கும் போதும் தரை தட்டும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போக போக கடலின் ஆழத்திற்கு அவன் சென்று கொண்டே இருப்பான். அதுபோன்றுதான் கல்வியும். கடல் மாதிரி இந்த கல்விங்கிறது கடல் மாதிரி. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, மக்கள்லாம் ஒரு ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ரீல்ஸ் மோகம், எதா இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுங்கிறாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிங்க அப்படிங்கிறாங்க. பொறுமை இல்லை மக்களுக்கு, கல்வி படிக்கிறதுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. 5 நிமிஷத்தில் 23 ஆண்டுகால வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையை, அதுபோன்று முழு குர்ஆன் 23 ஆண்டு காலமாக இறங்கிய குர்ஆன் அதனுடைய விரிவுரையை 5 நிமிஷத்தில் சொல்லி முடியுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? புரியுதா இல்லையா? அப்போ இன்றைக்கு மக்கள் கல்வி தேடுவதில் பொறுமையாக இல்லை, பொறுமையாக கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இதை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அது ஒன்று இன்னும் சில நபித்தோழர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, இன்னக்குமுல் யௌம ஃபீ ஸமானின் கஸீரின் உலமாஉஹு, இன்றைய காலகட்டத்தில் அதிகமான உலமாக்கள் இருக்கிறார்கள், கலீலின் ஹுதபாஉஹு, ஹுதபாக்கள் அப்படின்னா நாமெல்லாம் ஹுதபாக்கள், ஹத்தீபுகள், பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள், பேச்சாளர்கள். அதாவது உலமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஹுதபாக்கள் குறைவாக இருக்கிறார்கள். மன் தரக உஷ்ர மா யஅரிஃபு ஃபகத் ஹவா வயஅதி மின் பஅது ஸமானுன் கஸீருன் ஹுதபாஉஹு கலீலுன் உலமாஉஹு மன் இஸ்தம்ஸக பி உஷ்ரின் மா யஅரிஃபு ஃபகத் நஜா. இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய தாரீஹ்ல 2வது பாகத்தில் 374வது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. சொல்றாங்க, நிச்சயமாக நீங்கள், சஹாபாக்கள் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நிச்சயமாக நீங்கள் அறிஞர்கள் அதிகமாகவும், சஹாபாக்கள் காலத்தில் அறிஞர்கள் அதிகமாக இருந்தாங்க, அறிஞர்கள் அதிகமாகவும் பேச்சாளர்கள் குறைவாகவும் உள்ள ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். இந்த காலத்தில் தான் அறிந்ததில் 10ல் 1 பங்கை விட்டு விடுபவனும் அவன் அழிந்து போவான். இந்த காலத்தில் தான் அறிந்ததில் 10ல் 1ஐ விடுபவனும் அவன் அழிந்து போவான். ஆனால் இதற்கு பிறகு ஒரு காலம் வரும், அதில் பேச்சாளர்கள் அதிகமாகவும் அறிஞர்கள் குறைவாகவும் இருப்பார்கள். கில்லத்துல் உலமா கஸரத்துல் ஹுதபா, அறிஞர்கள் குறைவாக இருப்பார்கள், பேச்சாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த காலத்திலே ஒரு மனிதன் தான் அறிந்ததில் 10ல் 1 பங்கை பற்றி கொண்டால் அவன் ஈடேற்றம் பெற்று விடுவான், வெற்றி அடைந்து விடுவான் அப்படிங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ நாம இருக்கக்கூடிய இந்த காலம் எப்படியானது? கில்லத்துல் உலமா கஸரத்துல் ஹுதபா, உலமாக்கள் குறைந்த ஒரு காலம், பேச்சாளர்கள் அதிகமான ஒரு காலம். நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, ஆனா உலமாக்கள் குறைவாக இருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு உலமாக்கள் யார், பேச்சாளர்கள் யார் என்று வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க. எல்லா பேச்சாளர்களும் உலமாக்கள் அல்ல, எல்லா உலமாக்களும் பேச்சாளர்களும் அல்ல. புரியுதா? ஏதேனும் புரியுதா? எல்லாமே புரியுதா? சரி, எல்லா உலமாக்களும் பேச்சாளர்களாக இருக்க மாட்டாங்க. உலமாக்களை பாருங்க, குறைவாகத்தான் பேசுவாங்க. அவங்களுடைய வகுப்புகள் சிறந்த வகுப்புகளாக இருக்கும், அவர்களுடைய விரிவுரைகள் தலை சிறந்த விரிவுரையாக இருக்கும். ஒரு ஹதீஸுக்கு அவங்க ஷரஹ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, விரிவுரை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, சுப்ஹான் அல்லாஹ், அவங்க இஸ்திமாத் பண்றது, அந்த ஹதீஸில் இருந்து சட்டம் எடுக்கிறது, ஏன்னா அந்த ஹதீஸ் நாசிகா மன்சூகா, இப்படி அவர்களுடைய இல்மினுடைய ஆழம்
அது ரொம்ப பெரிய ஆழமாக இருக்கும். கில்லத்து அவங்க தான் உலமாக்கள். பேச்சாளர்கள், நாமெல்லாம் பேச்சாளர்கள் அவ்வளவுதான், உலமாக்கள் இல்லை. அப்ப உலமாக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் உலமாக்களிடமிருந்து நாம கல்வியை பயில வேண்டும், கல்வியை கற்க வேண்டும் என்று நாம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்? ஏன்னா உலமாக்களிடமிருந்து நாம் கல்வியை பயிலும் போதுதான் அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக, ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கும். சரியா? ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? யார் நல்ல சப்தமாக அடுக்குமொழியில எதுகை மோனையில உறக்க சப்தமாக பேசுறாங்களோ, மணிக்கணக்கா பேசுறாங்களோ, அவங்க தான் சிறந்த கல்வியாளர்கள் நினைக்கிறாங்க. உண்மையிலே அல்ல. கல்வியாளர்கள் வேறு, பேச்சாளர்கள் வேறு. இந்த வித்தியாசத்தை, வேறுபாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கல்வியாளர்களும் பேச்சாளர்கள் அல்ல, எல்லா பேச்சாளர்களும் கல்வியாளர்களும் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இமாம் ஷேக் முக்பில் பின் ஹாதி அல்வாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 14 உபதேசங்களை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அதுல கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு முதலாவது உபதேசம் என்ன அப்படின்னா, அல் இஹ்லாஸ். முதல்ல என்ன இருக்கணும்? இஹ்லாஸ், உள தூய்மை இருக்க வேண்டும். கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு உள தூய்மை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அந்த இஹ்லாஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் பயனுள்ள கல்வியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட, மார்க்கத்தை பயில்வதற்காக கல்லூரிக்கு, மதரசாக்களுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு வரக்கூடிய மாணவர்களும் கூட அவர்களுடைய நோக்கம் எப்படி ஆயிட்டு அப்படின்னா, சான்றிதழ் தான் அவர்களுடைய பிரதான நோக்கமாக மாறிவிட்டது. பேரண்ட்ஸ் பிள்ளைகளை மதரசால சேர்க்கும் போதே என்ன கேட்கிறாங்க? இந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இருக்குமா இல்லையா, இந்த சர்டிபிகேட்னால வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுதான் என்ன செய்யறாங்க? மதரசாக்களை சேர்க்கிறாங்க. அதுபோன்று மதரசாக்கள் விளம்பரம் செய்யும் போது என்ன செய்கிறாங்க? எப்படி விளம்பரம் செய்யறாங்க? இந்த சான்றிதழ் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றுத்தரும். ஏன்னா இந்த அஃதலுல் உலமா போன்ற சர்டிபிகேட்லாம் கவர்மெண்ட் அங்கீகரித்த சான்றிதழ். அப்படி சொல்லிதான் என்ன செய்யறாங்க? விளம்பரம் படுத்தி தான் மாணவர்களை மதரசாவுக்கு அழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழுலக மதரசாக்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. இரு கல்விக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று விளம்பரம் செய்துதான் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மதரசாக்களுடைய நிலைகள் இருப்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்போ என்ன அப்படின்னா, சான்றிதழ், இஹ்லாஸ், அதாவது கல்வி கற்பது சான்றிதழுக்கு என்ற ஒரு நிலையாக மாறிவிட்டது. இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் கற்கின்றேன் என்றால் முதலில் என்னிலிருந்து அறியாமையை நான் அகற்ற வேண்டும் என்ற அந்த தூய எண்ணம் இருக்கணும். இந்த மார்க்கத்தை நான் கற்பதின் மூலமாக எனது வணக்க வழிபாடுகளை நான் சரியாக செய்ய வேண்டும். ஏன்னா மார்க்கத்தை கற்காதவர்களால் வணக்க வழிபாடுகளை என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. ஒருத்தருக்கு தொழுகையை பத்தி தெரியல, படிக்கல, அவரால் சரியா தொழ முடியுமா? முடியாது. அப்படிதானே இல்லையா? அப்ப முறையாக கற்பது எதனால்? இதன் மூலம் என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் சரியாக நிறைவேற்ற முடியும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும். புரியுதா இல்லையா? அதனாலதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அல் இல்ம் வல் அமல் அத்-தஅவா, முதல்ல கல்வியை கற்றுக்கொள்ளுதல், அதற்கு பிறகு அமல் செய்தல், அதற்கு பிறகுதான் என்னது? தஅவா. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு காலத்தில் வாழ்றோம். என்ன அப்படின்னா, தஅவா செய்றாங்க, கல்வி இல்லாமல் தஅவா செய்கின்றார்கள், அழைப்பு பணியை மேற்கொள்கின்றார்கள். நீங்க பார்க்கலாம், சில யூடியூப் சேனல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? நாடகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய நாடகம் அப்படின்னு, நாடகத்தின் மூலமாக நாங்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறோம், தஅவா செய்கிறோம் சொல்லி, கல்வி இல்லாமல், நாலேஜ் இல்லாம, அடிப்படை இஸ்லாமிய அறிவு இல்லாமல் தப்பும் தவறுமாக இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய
காட்சிகளை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து. நம்மை சூழ்ந்துள்ள மிகப்பெரிய ஆபத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் நிறைய மக்கள் என்ன செய்யறதில்லை, இதை உணர்வதில்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். இஹ்லாஸான முறையில் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. அதனால தான் நிறைய முஹத்திஸீன்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் முதல்ல ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க, நியத் சம்பந்தமான ஹதீஸ். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. ஏன் அந்த ஹதீஸை கொண்டு வராங்க அப்படின்னா, எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்ப கல்வி தேடக்கூடிய மாணவர்களுடைய எண்ணமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். அது சான்றிதழுக்காகவோ உலகாதாயத்திற்காகவோ இருக்கக்கூடாது. அப்ப இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. வ இன்னமால் இம்ரிஇன் மானவா, ஒரு மனிதன் எதை எண்ணுகின்றானோ அது அவனுக்கு இருக்கின்றது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்களோ அந்த ஹிஜ்ரத் ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அது அல்லாஹ்வுக்கான ஹிஜ்ரத், அல்லாஹ்வுடைய தூதருக்கான ஹிஜ்ரத், மார்க்கத்திற்கான ஹிஜ்ரத். ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. எந்த ஒரு மனிதன் அதாவது உலகாதாயத்திற்காக பொருளாதாரத்திற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றானோ அந்த ஹிஜ்ரத் அதற்குரியது. எந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றானோ அந்த ஹிஜ்ரத் அதற்குரியது. பொண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக ஹிஜ்ரத் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சொல்லுங்க? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம், தப்பு கிடையாதுண்ணா. திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத் பண்ணலாம். சம்பாதிக்கிறதுக்கு நாமெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறோம், எதற்காக? சம்பாதிக்கிறதுக்காக. இது அனுமதிக்கப்பட்ட ஹிஜ்ரத். ஆனால் இந்த ஹிஜ்ரத்தில் எது மேன்மையானது அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக இந்த மார்க்கத்திற்காக. அப்போ எண்ணத்தை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூதாவுதுல 3664வது செய்தியாக, அஹ்மதுல 8457வது செய்தியாக, இப்னு மாஜாவிலே 260வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் தஅல்லமல் இல்ம லியுபாஹிய பிஹில் உலமா, அறிஞர்களிடம் பெருமை அடிப்பதற்காக யார் கல்வியை தேடுகிறார்களோ, அவ் யுமாரிய பிஹி சுஃபஹா, மூடர்களிடம் தர்க்கம் செய்வதற்காக யார் கல்வியை கற்கிறார்களோ, அவ் யஸ்ரிஃப பிஹி உஜூஹன் நாஸி இலைஹி, அல்லது மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக யார் கல்வியை கற்கிறார்களோ, அத்கலஹுல்லாஹு ஜஹன்னம், அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான். எண்ணம் தூய்மையானதாக இருக்கணும். நாம கல்வி படிக்கிறோம் அப்படின்னா, மார்க்கத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அறிஞர்களிடம் பெருமை அடிப்பதற்காக கல்வியை கற்கக்கூடாது, மூடர்களிடம் விவாதம் செய்வதற்காக கல்வியை கற்கக்கூடாது, அதுபோன்று மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக கல்வியை கற்கக்கூடாது. அப்ப எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி தஆலா லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரலம் மினத் துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னதி யௌமல் கியாமா. யார் அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காக கற்கக்கூடிய இந்த கல்வியை உலகத்தின் ஏதாவது ஒரு சொற்ப பலனை அடைந்து கொள்வதற்காக மட்டும், ஆனால் அல்லாஹு தஆலா இந்த தீனை கற்கின்ற காரணத்தினால அப்படி எல்லாரையும் அப்படி கைவிட்டுட மாட்டான். அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காக கற்கக்கூடிய இந்த கல்வியை உலகத்தின் ஏதாவது ஒரு சொற்ப பலனை அடைந்து கொள்வதற்காக ஒருவன் கற்றால் மறுமையில் சொர்க்கத்தின் வாடையை கூட அவன் நுகரமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய மார்க்க அறிவு எங்களின் தூய்மையான எண்ணத்தை ஏற்படுத்துவதை எங்களுக்கு நிர்பந்தமாகவே ஆக்கிவிட்டது. நாங்கள் கற்ற அந்த மார்க்கத்தின் கல்வி எங்களுக்கு எங்களுடைய அந்த அறிவு
தூய்மையான எண்ணத்தை ஏற்படுத்துவதை எங்களுக்கு நிர்பந்தமாக்கிவிட்டது என்று இமாம் சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் எல்லாம் எவ்வளவு இந்த கல்வி தேடலில் இஹ்லாஸான முறையில் இருந்திருக்கிறாங்க, உல தூய்மையானவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஹம்மது அல் அமீன் அஷன்கீத்தி ரஹிமஹுல்லா, முஹம்மது அல் அமீன் ஷன்கீத்தி ரஹிமஹுல்லா இவங்களுடைய பிரபல்யமான ஒரு கிதாப் அத்வாஉல் பயான் ஃபி ஈலாஹில் குர்ஆன் பில் குர்ஆன் என்ற ஒரு பிரபல்யமான நூல். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பல வருடங்களாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு நூலை தொகுக்கின்றார்கள். பல வருடங்களாக ஆய்வு செய்து ஒரு நூலை தொகுக்கின்றார்கள். தொகுத்து விட்டு அந்த நூலை எரித்து விடுகிறார்கள். அப்ப இமாம் இடத்துல எல்லாரும் போய் கேட்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு நூலை தொகுத்தீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ஒரு நூல் தொகுக்கப்படுவது என்பது, வெளியிடப்படுவது என்பது ஒரு குழந்தையை பிரசவிக்கிறத மாதிரி. ஒரு பிள்ளைய ஒரு தாய் பிரசவிப்பது எவ்வளவு சிரமமானதோ கஷ்டமானதோ அதுபோன்றுதான் ஒரு நூலை ஒருவர் வெளியிடுவது. அந்த அளவுக்கு சிரமமானது, கஷ்டமானது. அப்ப அந்த இமாம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நூலை நீங்க தொகுத்தீங்க, ஏன் அதை எரித்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்கும்போது இமாம் ஷன்கீத்தி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அந்த நூலை நான் எழுதும் போது எனக்கு இஹ்லாஸ் இருக்கல்ல, உள தூய்மை இருக்கல்ல. அப்ப உள தூய்மை அடிப்படையிலேயே இஹ்லாஸ் இல்லாம நான் ஒரு நூலை தொகுத்தால் அதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்குமா, அதனால நான் அதை எரித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுபோன்று இந்த கல்விக்கு ஒரு லெவ்வத், ஒரு இன்பம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹு தாலா இன்பத்தை கொடுத்திருப்பான். சிலருக்கு உணவின் மீது ஒரு இன்பம் இருக்கும். சரியா? உணவின் மீதுன்னா இப்போ அதனால் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஏதோ புது புது ஹோட்டலில் போய் என்ன செய்வாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். சில பேருக்கு உணவின் மீது ஒரு லெவ்வத், ஒரு இன்பம் இருக்கும், சில பேருக்கு இட்லி சாம்பார் மேல இன்பம் இருக்கும், சில பேருக்கு பரோட்டா மேல இன்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையான, சில பேருக்கு பிரியாணி மேல இன்பமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையான உணவின் மீது இன்பம் உள்ள மக்கள் இருப்பாங்க. சில மக்களுக்கு சுற்றுலா செல்வது இன்பமாக இருக்கும். எப்பவுமே அவங்க ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, சுற்றுலாவிலே அது அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். இன்னும் சில மக்களுக்கு பெண்கள் இன்பமாக இருக்கும். பெண்கள் மூலமாக அவர்கள் இன்பத்தை அடைவார்கள். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட 4 திருமணங்கள் என்ன செய்வாங்க, செய்து கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், இன்பத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா பாருங்க, இமாம் ஷன்கீத்தி இமாம் ஷாத்பி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அல் முவாஃபகாத் என்ற நூலினுடைய 1வது பாகத்தில் 67வது பக்கத்தில் லzzத்துல் இல்மி அஅலமுல் லzzat, எப்படி லzzத்துல் இல்மி அஅலமுல் லzzat, கல்வியின் இன்பம் அனைத்து இன்பங்களை விட மிக மகத்தானது அப்படிங்கிறாங்க. கல்வியின் இன்பம் என்பது அனைத்து இன்பங்களை விட மிகவும் மகத்தானது. வஷஹ்வத்துஹு அஅலமுஷ் ஷஹவாத், அதன் மீதான ஆர்வம், வேட்கை என்பது அனைத்து ஆசைகளை விட மேலானது. அதன் மீதான வேட்கை என்பது, ஆசை என்பது அனைத்து ஆசைகளை விட அது மேலானது. வஹலாவத்துஹு, ஹலாவானா என்ன சொல்லுவாங்க அரபியில், ஹலாவானா ஸ்வீட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஹலாவத்னா ஸ்வீட். வஹலாவத்துஹு தஃபூகு குல்ல ஹலாவாத்தின், அதன் இனிமை என்பது எல்லா இனிமைகளையும் மிஞ்சக்கூடியது. கல்விக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அந்த டேஸ்ட் அப்படியே வர்ணிக்கிறார் இமாம் ஷாத்பி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. கல்விக்கு வஹலாவத்துஹு, அதனுடைய இனிமை என்பது தஃபூகு குல்ல ஹலாவாத்தின், எல்லா இனிமைகளை விட அது மிஞ்சக்கூடியது. வதஅமுஹு யஅலு அலா குல்லி துஊமி, அதனுடைய சுவை என்பது அனைத்து சுவையை விட உயர்வானது. வஅஸ்ஹாபுஹு ஹுமுல் மிஸ்ரூரூன வஹுமுல் ஃபரீஹூன், கல்வியை பெற்றவர்களே உண்மையான மகிழ்ச்சியாளர்களும்.
கல்வியை அடைந்தவர்கள் தான் உண்மையான மகிழ்ச்சியாளர்கள். வஅஹ்லுஹு ஹுமுல் முன்அமூன், அந்த கல்வியை அடைந்தவர்கள் தான் உண்மையாக மனநிறைவு கொண்டவர்கள். ஃபில் இல்மி பில் அஷ்யாஇ லத்தன் லா துவாசிஅஹா லத்தத்துன், எனவே அறிந்து கொள்ளுங்கள், கல்வியில் ஒரு இன்பம் இருக்கிறது, அதற்கு நிகரான எந்த இன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கல்விக்கு என்ன இருக்கு? ஒரு டேஸ்ட் இருக்கு, ஒரு இன்பம் இருக்கு. வாசிப்பு, இப்போ படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும்போது, புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்போது, நம் நிறைய வாசிக்கணும் வாசிக்கணும் படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த டேஸ்ட், அந்த ஆர்வம் நம்மிடத்தில் அதிகமாக என்ன செய்யும்? அந்த டேஸ்டை உணரணும். அதான் மெயின். ஏன்னா ஒரு பயானை கேட்கறதா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு லைப்போடு, ஒரு முழு கவனத்தோடு, அதில் ஈடுபாடோடு என்ன செய்யணும்? ஏன்னா எனக்கு வந்தது உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. புரியுதா இல்லையா? அந்த டேஸ்ட்டை உணரணும். எப்படி ஸ்வீட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கோ, அந்த மாதிரி கல்விக்கு என்ன இருக்கு? ஒரு லத்தத், ஒரு டேஸ்ட் இருக்குது என்று இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த கல்வியினுடைய சுவையை உணர்ந்த காரணத்தினால்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் 16,000 கிலோமீட்டர் பயணம் செய்து கல்வியை நமக்கு தொகுத்து தந்தார்கள். இன்னைக்கு சஹீஹ் புகாரின்னு சொல்றோமா இல்லையா? நாம இன்னைக்கு சும்மா உட்காந்து லேப்டாப்ல தட்டி அழகா என்ன செய்யறோம், சொல்லிட்டு போயிடுறோம், சஹீஹ் புகாரில அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு. இந்த கல்வியை தொகுப்பதற்கு இமாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பயணம் எவ்வளவு? 16,000 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம்? 16,000 கிலோமீட்டர். இன்றைய வாகன வசதிகள்லாம் அன்னைக்கு கிடையாது. கழுதையில் பயணம் செய்யணும். குதிரை ஒட்டகமெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பெரிய செல்வந்தர்களிடத்தெல்லாம் இருக்கும். அப்ப இமாம் புகாரி மாதிரியான ஆட்கள்லாம் யாரு? அவங்க சாதாரண ஒரு மனிதர்கள் தான். ஓரளவு செல்வம் இருந்தாலும் மிகப்பெரிய செல்வந்தர் என்று நம்ம சொல்ல முடியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க 16,000 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் கல்வியை தொகுத்தார்கள். கல்விக்காக அவர்கள் செய்த பயணங்கள். ஆனா நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு கூட நமக்கு சடைவா இருக்கு. 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு எங்கேயாவது ஒரு தூணு தேவைப்படுது. 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு ஏசி தேவைப்படுது. 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் தேவைப்படுது. அப்படி இருந்தும் கூட எல்லா மக்களுக்கும் இந்த கல்வி போய் கிடைக்கிறது இல்லை, அல்லாஹ் நாடியவர்களுக்கே தவிர. இந்த கல்விக்காக நாம நேரங்களை காலங்களை செலவழிக்க தயாராக இல்லை. அதான் உண்மை. இந்த கல்வி கல்விக்காக நேரங்களை காலங்களை செலவழிக்க நாம் தயாராக இல்லை. ஆனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க வாகனம் இல்லை, வசதி இல்லை, சாப்பாடு இல்லை, அகாமடேஷன். நம்ம முதல்ல ஒரு ஊருக்கு பயணம் செய்வதாக இருந்தா என்னெல்லாம் நம்முடைய திங்கிங்ல வரும்? பயணம், வாகனம் கரெக்டா இருக்கணும். முதல்ல போய் எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் இல்லையா? ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம், டயர்ல காத்தெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா? சரியான இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வாகனத்தை தயார் செய்வோம். அதுபோன்று சாப்பாடு, போற இடத்துல நல்ல தங்குமிடம், இதெல்லாம் நாம தயார் செய்வோம். ஆனா இமாம் புகாரி அவர்கள் எதையுமே அவர்கள் என்ன செய்யல, பார்க்கல. சாப்பாடு தெரியாது, போகக்கூடிய அந்த பயணம் தனியான ஒரு பயணம். எங்க போறோம், எங்க தங்குவோம், எங்க அடைக்கலம், எதுவுமே இல்லை. அப்ப 16,000 கிலோமீட்டர் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் அவர்கள் இந்த இவ்வளவு தூரம் பயணம் செய்து அவர்கள் சென்றார்கள் என்றால், இந்த லத்தத், கல்வியின் மீதான அந்த டேஸ்ட, அந்த சுவையை அவர்கள் உணர்ந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப உள தூய்மையான முறையில் கல்வி கற்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இந்த இன்பத்தை உணர முடியும் அப்படிங்கறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக இமாம் முக்பில் இப்னு ஹாதி அல்-வாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இரண்டாவது விஷயமாக அஸ்ஸப்ரு அலா தஹ்சீலில் இல்மி வ முதாக்கரத்திஹி வ ரிஆயத்திஹி வ சியானத்திஹி வ தப்லீகிஹி. இந்த கல்வியை அடைந்து கொள்வதற்கு, கல்வியை தேடுவதில் நினைவுகூர்ந்து கற்பதிலும் அதை பேணி பாதுகாப்பதிலும்
அதை பராமரிப்பதிலும் பிறருக்கு அதை கொண்டு சேர்ப்பதிலும் பிரச்சாரம் செய்வதிலும் பொறுமை காக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். நஸீஹத்தி லித்துல்லாபில் இல்ம், கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு எனது உபதேசங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் முதல்ல என்னது இஹ்லாஸ், உள தூய்மை. இரண்டாவது இமாம் அவங்க சொல்றாங்க அஸ்ஸப்ரு அலா தஹ்சீலில் இல்மி வ முதாக்கரத்திஹி வ ரிஆயத்திஹி வ சியானத்திஹி வ தப்லீகிஹி. கல்வியை தேடுவதில் பொறுமை இருக்கணும். கல்வியை தேடுறதுல என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். சரியா? ஏன்னா சில மக்களுக்கு என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாதவர்களால் கல்வியை அடைய முடியாது. இப்போ மதரசால கூட 5 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் பொறுமையோடு கற்க வேண்டும். புரியுதா இல்லையா? நாம நினைக்கிறோம் மதரசால படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய தியாகம். உணவை தியாகம் செய்யணும். அதுபோன்று உறைவிட, அதாவது பெற்றோர்களை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா ஊரை பிரிந்திருக்க வேண்டும். நோய் நொடிகள் ஏற்படும் போது ஒரு தனிமையை உணர்வார்கள் அந்த மாணவர்கள். இப்படி நிறைய தியாகம் இருக்குது. இந்த தியாகத்துக்கு பிறகுதான் அந்த கல்வி கிடைக்கும். அதனால கல்வியை தேடுவதில், அதை நினைவூர்ந்து கற்பதில், பேணி பாதுகாப்பதில், நம்ம படிக்கக்கூடிய இல்ம கல்வியை பேணி பாதுகாக்க வேண்டும். பேணி பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? அதை குறிப்பெடுக்கணும். குறிப்பெடுத்தாதான் பேணி பாதுகாக்க முடியும். நம்முடைய மூளை என்ன பெரிய கம்ப்யூட்டர் மூளையா? சொல்றதெல்லாம் மெமரியில் வைக்கிற அளவுக்கு பெரிய கம்ப்யூட்டரா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்போ நாம பலகீனமானவங்க, மறந்து போயிடுவோம், நமக்கு நினைவாற்றல் குறைவு. அப்போ அந்த கல்வியை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்யணும்? குறிப்பெடுக்க வேண்டும், எழுத வேண்டும். எழுதி படிப்பதில்தான் நமக்கு அந்த கல்வியை பாதுகாக்க முடியும். அதுபோன்று அந்த கல்வியை பராமரிக்க வேண்டும். அதுபோன்று அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதாவது கற்ற கல்வியை நம்மோடு மட்டும் வைக்கக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டும், பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரம் செய்யும் போது சரியான முறையில் நீங்க தாவா செஞ்சீங்கன்னா, ஊர்ல தாவா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். எதிர்ப்பாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க, அடிப்பாங்க. பல எதிர்ப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். நாம ஊருக்கு போகும்போது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சும்மா குடும்பத்தில் சொல்லியும் சொல்லாமலும் அப்படி கடந்து போனோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம கற்ற கல்வியை, ஷிர்க, பித்அத்த, குராஃபத்தை, இப்போ ரபியுல் அவ்வல் மாதம் வரப்போகுது. எல்லா பள்ளிவாசல்கள்லையும் மீலாது விழா கொண்டாடுவாங்க. எல்லா முஹல்லாக்கள்லையும் மீலாது விழாவுக்காக வசூலிப்பாங்க. அப்ப இதெல்லாம் எதிர்த்து நாம ஓப்பனா நம்முடைய குடும்பங்கள்ல மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய இந்த பித்அத்துகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும். அப்ப இதுல நாம என்ன செய்யணும்? இமாம் அவங்க சொல்றாங்க, இதை தப்லீக் எத்தி வைக்கும் போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இது இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயமாக என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நம்முடைய சஹாபாக்கள், முன்னோர்கள், சலஃபுகள் அவங்கெல்லாம் கல்விக்காக செய்த தியாகங்களை பார்க்கும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்களை நோக்கி என்ன செய்யறாங்கன்னா 1 மாத காலம் பயணம் மேற்கொள்கின்றார்கள். எப்படி? 1 மாத காலம், 1 மணி நேரம் கூட உட்கார நமக்கு பொறுமை இல்லை. மக்களுக்கு என்ன இல்லை? 1 மணி நேரம் கூட இந்த கல்வியை படிப்பதற்கு, மார்க்கத்தை பயில்வதற்கு தயாராக இல்லை. ஆனா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்களிடமிருந்து ஒரே ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்காக 1 மாத காலம் பயணம் மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுபோன்று இமாம் அபு ஹாத்திம் அர்-ராஸி அவர்கள் 7 வருடங்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி பயணம் என்பது 7 வருடங்கள். மக்கா, மதீனா, கூஃபா, பசரா, சிரியா, எகிப்து, ஜோர்டான்
சில இடங்களுக்கு மீண்டும் மீண்டும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களெல்லாம் கல்வியை தேடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம படிக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் நாம என்ன படிச்சிருக்கிறோம், இந்த கல்விக்காக நம்ம என்ன பெரிய தியாகத்தை செஞ்சிட்டோம். பாருங்க, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மேற்கூரை அப்படி இடிந்து விழுந்து விடுகிறது. நாமெல்லாம் வீட்டில் ஒரு கிராக் விழுந்தாலும் என்ன செஞ்சிருவோம், பதறிடுவோம். புதுசாக வீடு கட்டி இருக்கிறோம், புதுசாக வீடு வாங்குறோம் அப்படின்னா அதில் ஒரு கிராக் விழுந்தா கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனால் பாருங்க சுப்ஹானல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களுடைய வீட்டினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து விடுகிறது. அதை குறித்து அவர்கள் கவலைப்படாமல் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மேற்கூரை இடிந்து விழுந்த அதனுடைய உதிரி பாகங்களை எல்லாம் விற்று கல்விக்காக அந்த செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுபோன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தனி தலைப்பாகவே பேச வேண்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் நமக்கு கையில் சஹீஹுல் புகாரி தமிழாக்கும் அப்படி தவழ்கிறது. இவ்வளவு தொகுத்து தரப்பட்டும் கூட சஹீஹுல் புகாரியை முழுமையாக நம்மள எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? இல்லை. பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா வகுப்பெடுக்கும் போது நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க, அந்த வகுப்புல இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பார்க்க முடியல. இப்போ மாணவர்கள் தேடுறாங்க, எங்க இமாம் புகாரி அவர்கள் அப்படின்னு. அதற்கு பிறகுதான் மாணவர்கள் அறிகின்றார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அணிந்திருந்த ஆடை கிழிந்து விட்டது. அவர்களிடத்தில் அந்த ஒரு ஆடையை தவிர வேறு ஆடை இல்லை. அப்ப கிழிந்த ஆடையோடு வெளியே வர முடியாத அளவுக்கான ஒரு நிலைமை. இதை அறிந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் காசு வசூல் பண்ணி இமாம் புகாரிக்கு இன்னொரு ஆடையை வாங்கி கொடுத்தார்கள். அதை அணிந்து கொண்டு அவர்கள் மார்க்க வகுப்பு எடுக்கிறதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாமெல்லாம் என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க. இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தின் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய தியாகம் என்ன? ஒண்ணுமே இல்லை, நத்திங், ஒன்றும் இல்லை. அதுபோன்று இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள் ஒருத்தர் சொல்றாரு, 18 வருடங்கள் இமாமோடையே நான் என்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறேன். அவர்களிடமிருந்து நான் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. எத்தனை வருஷம்? 18 வருஷம் தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இமாமோடையே தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த கல்வியை அடைந்து கொள்வதில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள்ல 2 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும். என்னிடமிருந்து அறியாமையை அகற்றுவதற்காக இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உரைகளில் நிறைய முறை இந்த துஆவை சொல்லி தந்திருக்கிறோம். அதாவது சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அதுபோன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இறைவா உன்னிடத்திலே பயனுள்ள கல்வியை நான் கேட்கிறேன். வ அமலன் முத்தகப்பலா, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்யக்கூடிய வாக்கியத்தை எனக்கு நீ தா. யாரிடத்தில் பயனுள்ள கல்வி இருக்கிறதோ அவர்களால் தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்ய முடியும். அமலம் முத்தகப்பலா ஒரு ரிஸ்கன் தய்யிபா, நல்ல வாழ்வாதாரத்தை தா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃப, பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃப, பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் கல்பின் லா யக்ஷா, உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த உள்ளங்களில் பயனுள்ள கல்வி இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் தான் அல்லாஹுவை பயப்படும். எந்த உள்ளங்களில் பயனில்லாத கல்வி இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் அல்லாஹுவை பயப்படாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃப வ மின் கல்பின் லா யக்ஷா
வமின் நஃப்ஸின் லா தஷ்ப, நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கல்விக்காக நிறைய துஆக்களை, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, நிறைய துஆக்கள் இருக்கு. கல்விக்காக, பயனுள்ள கல்விக்காக நாம நிறைய துஆக்களை செய்ய வேண்டும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 12 உபதேசங்கள் இருக்கிறது. அதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். எந்த விஷயங்களை சொன்னேனோ, எந்த விஷயங்களை கேட்டீர்களோ அதை பயனுள்ள கல்வியாக அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.